நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. சில சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் திராவிட கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளிலே தலித் மக்கள் எல்லாம் இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. இப்போது அவர்களாம் எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், பூவை மூர்த்தியார் என்ற ஒரு மாவீரன் இருந்தார், அவருக்கு பின்னாலே தலித் மக்கள் ஒன்று இணைந்து விடுவார்கள் என்பதை மட்டுமல்ல, இந்த மக்களின் உரிமைக்காக, இந்த மக்களுடைய தேவைகளுக்காக என்ற கேள்வியை எல்லாம் பூவையார் அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். பல்வேறு சலுகைகள் உரிமைகளை கிடைக்காத போது அவர் சட்டமன்றத்தில் பேசி இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மக்களுக்கான செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே புரட்சி மாறும் கட்சி என்பது சோர்ந்து போகின்ற கட்சி அல்ல, லட்சக்கணக்கான இளைஞர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சி. இந்த கட்சியை வளர்த்தெடுப்பதற்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை. ஆகவே அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் உங்களிடத்தில் சொன்னது போல, அவர்கள் பணியாற்றுவதற்கு உங்களுடைய பக்கத்துணை உறுதுணையாக இருந்தால் புரட்சி பாரதத்தினுடைய எண்ணங்களையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் கடைபட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம யாருக்கும் ஓட்டு போடுறோம். யார் பட்டம் வச்சுருக்கிறான், யார் பட்டதாரியா படிச்சிருக்கிறான் என்ற ஒரு நிலைமையில தான் ஓட்டுரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நீங்களும் ஒரு ஓட்டு, நீங்களும் அது எந்த உயர் ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கும் ஒரு ஓட்டு வேண்டும் என்பதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தி இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஓட்டு உரிமை பெற்று தந்தவர். அந்த ஓட்டுக்கு அப்புறம் தான் இந்த மக்களை உங்களை இன்னைக்கு எல்லா கட்சியும் தேடின்னு வராங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஓட்டு எல்லாம் தேடின்னு வருவாங்களா? நிச்சயமாக முடியாது. பிரான்ஸில் இந்த தொழிலாளிகள் கோசம் 12 மணி நேரம் வேலைக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் தொழிலாளர் நலத்துறையை ஏற்ற பொழுது அவர் இந்த மக்களுக்கு ஒரு சுழி ரத்தம் கூட சிந்தாமல் இந்த தொழிலாளர்களுடைய அனைத்து உரிமைகளும் மட்டுமல்லாமல் 8 மணி நேர வேலை உறுதித்தன்மையை அவர் இந்த நாட்டுக்கு வழங்கி சென்றார். ஆகவே பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு உண்டான தலைவர் அல்ல. உழைப்பாளி யார் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சமுதாயத்திலும் உழைக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேலைக்கு போனால் தான் அவருக்கு சம்பளம். இப்படி தான் இந்த நாட்டில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக உழைக்கின்ற மக்களுக்கு சுதந்திரமாக வாழ உரிமை வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் புரட்சி பாரதம். அவருடைய செயல்களை, அவருடைய எண்ணங்களை இன்றைக்கு இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். குறிப்பாக மக்கள் உரிமைக்காக சட்டமன்றத்தில் தனி ஒரு மனிதனாக நின்று போராடி கொண்டிருக்கிறார் என்பது நேரத்தில் பதிவு செய்து, தொடர்ந்து எனக்கு பின்னாலே தலைவர்கள் பேச இருக்கின்ற காரணத்தினால் வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். பூவை மூர்த்தியார் அவர்கள் பழைய இந்த சைதை பகுதியில் இருக்கின்ற அத்தனை கட்சி பிரமுகர்களுக்கும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் பூவை மூர்த்தியார் யார் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அதே நேரத்தில் பூவியாருடைய வலிமை என்பதையும் இங்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். முதலிலே பூவை மூர்த்தியார் அவர்கள் இந்த கட்சி எதற்காக உருவாக்கினார், எந்த காரணத்திற்காக உருவாக்கினார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பூவை மூர்த்தியார் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்குவதற்கு காரணம், ஒடுக்கப்பட்ட மக்களும் நசுக்கப்பட்ட மக்களும் பின்தங்கிய மக்கள் அடிமைத்தனமான மனிதனாக வாழ விடாமல் உயர் சாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப நசுக்கப்பட்டு தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு உயர் சாதி இருக்கின்ற தெருக்களை நடக்கக்கூடாது, இது போன்ற ஒரு கொடுமைகளை எல்லாம் களை எடுப்பதற்காகத்தான் 1978 ஆண்டு 26/1/1978 முதலிலே தான் வசிக்கின்ற பகுதியிலே பூவை ஒன்றியம்
என்ற ஒரு பூவை ஒன்றியத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் நல மன்றம் என்று உருவாக்கினார் பூவை மூர்த்தியார் அவர்கள். அதே இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் தெரிந்த பிறகு அருகாமையில் இருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இது போன்ற மாவட்டத்தில் கொண்டு வரக்கூடாது என்று அடியாக பூவை மூர்த்தியாரை தேடி அத்தனை மாவட்டங்களில் இருந்து வருகை புரிகிறார்கள். அப்பொழுது தான் 1990ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி என்ற ஒரு அமைப்பை தமிழகம் முழுக்க உருவாக்குகிறார் பூவை மூர்த்தியார் அவர்கள். APLF, அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி என்னென்றாலும் கூட தெரியாது. அதற்கு புனைப்பெயராக APLF என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா மாநிலம், கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்கள் அத்தனைக்கும் தெரிய பூவை மூர்த்தியார் APLF என்று சொன்னால் தெரியும். அதுதான் முழுக்க முழுக்க தாய் கட்சி என்பதை சகோதரிகளுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதன் பிறகு அந்த APLF ஆக உருவாக்கப்பட்ட பிறகு தமிழகம் முழுவதும் இந்த கட்சியை பெரிய ஒரு கட்சியாக உருவாக்க வேண்டும் என்று 1995ஆம் ஆண்டு இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனராக இருக்கின்ற அவரை வரவழைத்து இதே டி நகர் ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு ஒரு மாநாடு நடத்தி காட்டியவர் தான் பூவை மூர்த்தியார் அவர்கள். ஆகையால இந்த நேரத்தில் உண்மையிலேயே நீங்க அத்தனை பேரும் இங்கு அமைதி காத்து இந்த புரட்சி பாரத கட்சி நடத்துகின்ற இந்த கொள்கைகளுக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அருமை தம்பி நம்மளுடைய சைதை ரஞ்சித் அவர்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பி. என்னுடைய நன்றி மலர்களை நான் அர்ப்பணித்து என்னுடைய உரையை நான் துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு சாவித்ரிபாய் பூலேவுடைய பிறந்த நாள். பெண்கள் எல்லாம் அன்றைக்கு அடிமைப்பட்ட பொழுது, பெண்களுக்கு கல்வி மறுத்த பொழுது, பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் யார் என்று கேட்டால் நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் அவர் ஒரு சட்ட மேதை என்று சொல்லுவோம். இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்டோம் என்று சொன்னால் அவர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேதை என்று சொல்லுவோம். இந்த இரண்டு செய்திகள் மட்டும்தான் நாம் எல்லோரும் தெரிந்த செய்தியாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் அம்பேத்கர் யார்? அம்பேத்கர் ஒரு சமூக நீதி போராளி. அம்பேத்கர் ஒரு சமூக நீதி போராளி. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவன் என்று முத்திரை குத்தி ஓரம் கட்டி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவனா? தாழ்ந்து கிடந்த மக்களை தலைநிமிர வைத்த தலைவன் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனா? இந்த தேசத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் தலைவன் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் ஒரு சமூகத்திற்குமான தலைவனா? இந்த தேசத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான தலைவன் அம்பேத்கர் அவர்கள். சகோதரர், உலக மாமேதை, அறிவுக்கடல் அம்பேத்கர் அவர்கள். அவர் இந்த மக்களுக்கு மட்டுமா இடஒதுக்கீடை பெற்று தந்தார்? இடஒதுக்கீடை பெற்று தந்தார், இல்லை என்று மறுக்கவில்லை. அதிலே ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடால் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையின் மீது அக்கறை காட்டுவது, தாயும் தந்தையும் அக்கறை காட்டுவது மனித இயல்பு. தாய்மார்கள் எல்லாம் தன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து சொத்துல பங்கு கேட்டு வாங்கி வந்து வீடு வாசல் கட்டி சுகபோகமாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காரணம். ஒரு தாரமணத்தை கொண்டு வந்தார். அன்றைக்கெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் பண்ணையார்கள் எல்லாம், வசதி படைத்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொன்னா, முதல் மனைவி உயிரோடு இருக்கின்ற பொழுது இரண்டாவது திருமணம், மூணாவது திருமணம், நாலாவது திருமணம் கூட செஞ்சுப்பாங்க. யாரும் ஏன்னு கேட்க முடியாது. கேட்டா அடி உத, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு முதல் மனைவி உயிரோடு இருக்கின்ற பொழுது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார்கள் என்று சொன்னால், முதல் மனைவி காவல் நிலையத்திலே போல் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள் என்று சொன்னால் எப்படியாப்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் தூக்கி உள்ள வைத்து விடுவார்கள். இது யார் கொண்டு வந்த சட்டம்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம். விதவைகளுக்கு திருமணம் வேண்டும் என்று சொன்னார். சகோதரர்களே, தாய்மார்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். அன்றைக்கெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் சின்ன வயசுலேயே கணவனை இழந்துருவாங்க. அப்பெல்லாம் குழந்தை திருமணம் தானே. 10 வயசு 5 வயசு 7 வயசுல திருமணம் ஆனா கூட கணவனை இழந்துட்டான்னு சொன்னா அப்படி இருந்தாலும் அவங்க
அதுலயும் பாருங்க, குறிப்பா இந்த பார்ப்பன சமூகம் இருக்காங்க பாரு, அந்த பார்ப்பன சமூகத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மொட்டை அடிச்சு ஒரு காவி துணி கொடுத்து முக்காடு போட்டு மூலையில உட்கார வச்சிருவாங்க. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்து தர வேண்டும். அதாவது பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விடுதியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் 24 மணி நேரமும் காவல்துறை நியமித்து கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பொங்கல் சிறப்பு பரிசாக அனைத்து இந்திய அறங்காவலர் முன்னேற்ற கழகத்தில் 2500 கொடுத்தார்கள். அப்பொழுது இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது 5000 தர வேண்டும் என்று கேட்டார். இன்றைக்கு அவரே முதல்வராக இருக்கின்ற பொழுது குடும்ப அட்டைக்கு 10,000 தர வேண்டாவா? ஆனால் 1 கிலோ அரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டும்தான் கொடுக்கின்றார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மறுபரிசீலனை செய்து குடும்ப அட்டைக்கு ஒரு 5000 கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்பி. எனது அன்பு சகோதரர்களே, என் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த ஜெய்பீம் என்று சொல்கிறேன். இந்த மேடை அமைத்து கொடுத்த அண்ணனுக்கும் நன்றி. முக்கியமாக கடந்த 4 மணி நேரமாக எங்களை பாதுகாத்து வருகின்ற காவல்துறைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.